ஏமா எப்படி விழுந்தீங்க? என்னாச்சு? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? தெரியல டாக்டர். உள்ள வந்தோம். மாயாவுக்கு என்ன ஆச்சு? நாங்க வந்தப்பவே கீழே விழுந்து கிடந்தா மாமா. அது எப்படி விட முடியும்? அதத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். உங்க வைஃப் கிட்ட நீங்களே கேளுங்க. மாயா, மாயா நீ கீழே இறங்க முயற்சி பண்ணியா? என்ன மாயா நீ? யாருமே இல்லாதப்ப எதுக்கு இப்படி பண்ண? என்ன அந்த அருந்ததி வந்து உன்னை தூண்டி வர்ற மாதிரி பேசிட்டு போகவும் உடனே இறங்கி நடக்கணும்னு நினைச்சியா? அந்த போட்டியில ஆடி அவளை ஜெயிக்கணும்னு நினைச்சியா? ஏன் மாயா இப்படி பண்ற நீ? வேண்டாம் மாயா, இந்த வருஷம் ஆடலைன்னா என்ன, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். ஒரு மாசமாச்சும் ஓய்வுல இருக்கணுமா? மீறி நடக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அப்புறம் நிரந்தரமாவே நடக்க முடியாம போயிடும். உங்க வைஃப கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்த வருஷம் ஆடலைன்னா என்ன, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். மாயா, நீ நல்லபடியா வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். உன்னை நல்லாக்கி கொண்டு வந்துட்டான். இனிமே எல்லாம் சரியாயிடுமா? ஆமா மாயா, உனக்கு சிவனோட துணை இருக்கு. அந்த சிவனே உனக்கு பக்கபலமா இருக்கும்போது நீ நல்லபடியா வந்துருவேன்னு எனக்கு தெரியுமா? ஆமாமா, ஏதோ ஒரு கெட்ட நேரம் இப்படி நடந்துருச்சு. எங்க எல்லாரோட வேண்டுதலும் பழிச்சிருச்சு. என்னங்கத்த? எங்க பெரியப்பாவையும் கதிரையும் காணோம்? பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. அப்பா அதுக்காக போயிருக்காரு. என்ன பஞ்சாயத்து? தெரியல மாயா, அப்பா வந்ததான்னு தெரியும். கதிர் மில்லுக்கு போயிருக்கானா? இல்ல, கோவிலுக்கு போயிருக்கான். மாயா, டாக்டர் என்னமா சொன்னாங்க? எலும்பு பிராக்சர் ஆகல, வீக்கத்துக்கும் அடிப்பட்ட காயத்துக்கும் மட்டும்தான் கட்டு போட்டிருக்காங்க. மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்க. சாப்பிட சாப்பிட வீக்கம் குறைஞ்சிருக்கும்னு சொல்லிருக்காங்க பாட்டி. ஓரளவுக்கு தலையில அடிபட்டிருந்த காயமெல்லாம் ஆறிடுச்சு. சரிம்மா. மிஸ், அங்க பாரு. மேம், மிஸ் இந்தாங்க மிஸ். மிஸ் இந்தாங்க மேம். மேம், மேம் நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நன்றிங்க. நீங்க உங்களை பத்தி கவலைப்படாம ஸ்ருதியை காப்பாத்தணும்னு நினைச்சீங்களே, அதை இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. இன்னைக்கு என் பொண்ணு உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க நல்லபடியா குணமாகி வரணும்னு நான் சாமி கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன். மிஸ், நீங்க சீக்கிரம் குணமாகி வந்து எங்களுக்கு மறுபடியும் டான்ஸ் சொல்லி தரணும். மேம், எனக்கும் சுருதி அக்காக்கும் டான்ஸ் பிராக்டிஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த போட்டி நடக்கும் போது நீங்களும் வந்து ஆடுவீங்கல்ல? இல்ல இனியா, உங்க மிஸ்ஸுக்கு தான் கால் அடிபட்டிருக்கு. அப்புறம் எப்படி ஆட முடியும்? உங்க மிஸ்ஸால நிக்கவே முடியல. முதல்ல தனியா நிக்கணும், அதுக்கப்புறம் நடக்கணும், அப்புறம் தானே ஆட முடியும். இந்த நிலைமையில அவங்களால ஆட முடியாது. அடுத்த வருஷம் இதே மாதிரி போட்டி நடக்கும்ல, அப்ப பாத்துக்கலாம். சரியா? அப்ப நாங்க வரோங்க. மிஸ், நாங்க வரோம். போயிட்டு வரோம். நாங்க வரோம். வாங்க. சினு, மாயாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா?
ஆமாங்க மாமா. பரவாயில்லம்மா, நீ வீட்டுக்கு வந்தது நல்லதுதான். ஆள் மாத்தி ஆளுன்னு எல்லாரும் உன்னை பார்த்துப்போம். இது சீக்கிரமா நடக்கிறதுக்கு எல்லாரும் உனக்கு பயிற்சி கொடுப்போம். இப்பதானே வந்திருக்க, நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெடு. ரொம்ப உடம்ப வருத்திக்க வேண்டாம், என்ன? சரிங்க பெரியப்பா. மா, மாயாவுக்கு வேளா வேளைக்கு சத்தான ஆகாரம்லாம் கொடுங்க. ஆ, நிறைய சூப் வச்சு சரி. கொடுங்க. அப்பதான் காலுக்கு தெம்பு வந்து அவளால சீக்கிரம் எழுந்து நடக்க முடியும். சரிப்பா, பாத்துக்கிறேன். ரகுராம் இப்படி பார்க்கதான் இவ்ளோ நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆனாலும் அந்த மாயா எப்படியாவது வந்து காப்பாத்திடுவா. இப்ப அவளே கால்ல கட்டு போட்டு படுத்திருக்கா. அவெல்லாம் ஒரு ஆளு. அவளை நம்பினா இவர் இப்படிதான் தலை குனிஞ்சு நிக்கணும். ரகுராம் முகத்துல பயம், கலவரம் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இனிமே ஒவ்வொரு அடியும் அவனுக்கு மரண அடிதான். ரகுராம், நீ என்கிட்ட தோக்க ஆரம்பிச்சிட்ட. சித்தி, நம்ம கிட்ட மோதினவங்க எல்லாரும் தோத்துதான் ஓடணும். அப்படி ஒரு ஜாதகம் நம்மளோடது. அந்த மாயா நம்ம கிட்ட ஆடி தோத்து போகிறதா இருந்தா அவளுக்கு நீங்க நல்லது பண்ணிட்டீங்க. என்னது நல்லது பண்ணிட்டேனா? ஆமா, பரதம் ஆடி என்கிட்ட அசிங்கமா தோத்து போக வேண்டியவள இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி கால் அடிப்பட வச்சு தோத்து போக வச்சிட்டீங்கல்ல, அததான் சொன்னேன். எப்பவும் போல இந்த தடவை நான் சோலவா ஜெயிக்க போறேன். ரகுராம சாய்க்கணும்னா அந்த மாயா இருக்க கூடாது.